பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் இன்று நம்மோடு பேச விரும்புவது என்னவென்றால், மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் எப்போதும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். காரணம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்தவர்கள் நாம் தான். நாமே அவருக்கு பயந்து வாழ்கிறோம். நாம் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்கிறாராம். கர்த்தர் நாம் பேசுவதை கவனித்து கேட்கிறார் என்று நினைக்கும் போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்றபோது நமக்கு ஒருவித பயம் உண்டாகிறது. ஆம், இதை நம் மனதில் நிறுத்தி கொண்டால், நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கர்த்தருக்கு பயந்து நல்ல வார்த்தைகளையும் அவருக்கு பிரியமான வார்த்தைகளையும் அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளையுமே நாம் பேசுவோம். அதேபோல் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை குறித்து மிக கவனத்துடன் எச்சரிக்கையாக பேசுவோம். எனவே நாம் யாரிடத்தில் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் நம்முடைய வார்த்தையை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு பேச வேண்டும். அதேபோல் நம் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய அவருடைய நாமத்தை நாம் அனுதினமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவருடைய நாமத்தை தியானித்து கொண்டிருக்கிற நமக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதில் நமது பெயரும் எழுதப்பட்டு இருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியான காரியம் அல்லவா? அகாஸ்வேரு ராஜாவுக்கு ராத்திரியிலே நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகள் ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். உடனே ராஜா அவனை கனம் பண்ணும்படி சொன்னான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு செய்த உதவியை நினைத்து அவனை கனம் பண்ண நினைக்கும் போது, சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனின் நாமத்தை நாம் துதிக்கும் போது, அதை குறித்து தியானிக்கும் போது, அதை பற்றி பேசும்போது, நம் தேவனாகிய கர்த்தர் அதை குறித்து ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து நமக்கு நன்மை செய்கிறவராக, நம்மை கனப்படுத்துகிறவராக, மகிமைப்படுத்துகிறவராக நம்முடைய நடுவில் உலாவி வருகிறார். எனவே நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனத்தோடு கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசவும் அவருடைய நாமத்தை தியானிக்கவும் துதிக்கவும் செய்தோமானால், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஞாபகம் வைத்து நமக்கு நன்மையான காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு பயந்து வாழ்கிற நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது மிகுந்த கவனத்துடன் நாம் பேசுவதை கர்த்தர் கவனிக்கிறார், கேட்கிறார் என்ற உணர்வோடு உமக்கு பிரியமாய் பேசவும் அனுதினமும் உம்முடைய நாமத்தை துதிக்கவும் தியானிக்கவும் கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் உமக்கு பயந்து வாழவும் உம்முடைய நாமத்தை துதிக்கவும் தியானிக்கவும் கூடிய கிருபைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.